ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்ட். ஏத்தன் பழம் தொளி கருத்துடுச்சுன்னா நம்ம ஏத்தன் பழம் லட்டு பண்ணிடலாம். அதுக்கு 6 ஏத்தன் பழம் நான் எடுத்திருக்கேன். அதை தொளி எடுத்துட்டு நடுவில் வகுந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்தாச்சு, கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ஏத்தம்பழம், சீனி, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், வெள்ளை முந்திரி, ரவா, நெய். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டு வெள்ளை முந்திரி போட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நறுக்கி வச்சுருந்த பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு வறுத்துடலாம். ஏற்கனவே வறுத்த ரவை தாங்க, இருந்தாலும் கொஞ்சம் வாசனைக்காக நான் வறுத்துக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருந்த ஏத்தன் பழத்தையும் போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ரெண்டும் வெந்து உருண்டு வரட்டும். இது கூட 1 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சீனி போட்டோன்னா கொஞ்சம் ஏத்தன் பழமும் சீனியும் சேர்ந்து கொஞ்சம் கொழ கொழன்னு வரும். பரவாயில்ல, அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். 1 பிஞ்ச் அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, வறுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம் எல்லாம் சேர்ந்து நல்லா உருண்டு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் போல் நெய் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சூப்பராக ஏத்தன் பழம் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா லட்டு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் லட்டு உருட்டி இது கூட மேலவே கருப்பு முந்திரி டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.